ஹாய், ஒரே ஸ்நாக்ஸ் வீடியோஸாக போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எங்கள் அப்பாவுக்கு சிறுதானியத்தில் பொங்கல் செஞ்சு கொடுப்பேன். அதாவது குதிரைவாலி அரிசி பொங்கல் எப்படி செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது போல் ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு கப் அளவு குதிரைவாலி அரிசி எடுத்துகிட்டு 2-3 டைம் நல்லா அலசிக்கோங்க. அதே கப்பில் 3/4 கப் அளவு பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க. இது வந்து பாசிப்பருப்பு கொஞ்சம் கூட போட்டால் சூப்பராக இருக்கும் இந்த பொங்கல். அதுக்கப்புறம் அதையும் சேர்த்து ஒரு 6 டைம் நல்லா அலசி ரெண்டையும் ஒன்றாவே ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் கம்பல்சரி ஊறணும். அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து நச்சிட்டு நம்ம எடுத்துருக்க தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா 5 கப் சேர்த்துருக்கேன். ஏன்னா 3 கப், ஒரு கப் அரிசிக்கு வந்து 3 கப் தண்ணி, 3/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம். அதனால் மொத்தமாக 5 கப் சேர்த்துருக்கேன். அடுத்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நச்சு வச்சுருக்க பச்சை மிளகாய் இஞ்சியும் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி வந்து நல்லா ஊறியிருக்கும். அதையும் கலந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து சீரகம், 1 டீஸ்பூன் வந்து மிளகு போட்டுக்கோங்க. மிளகு வந்து கொஞ்சம் கூடுதலாக போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அதுக்காக சேர்க்குறேன். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கலந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பொங்கலை வந்து கலந்துக்கோங்க. கலந்துட்டு அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது கூட காம்பினேஷனாக வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க. சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். அதுவும் வந்து தண்ணியாக வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதில் வந்து ஃபைபர்ஸ் இருக்குது. நல்லா வந்து சுகர் பேஷண்ட் வந்து அடிக்கடி இது போல் செஞ்சு கொடுங்க. நம்ம பேரண்ட்ஸ் நம்ம தானே பார்த்துக்கணும். அதனால் நான் வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு இது போல் நான் செஞ்சு கொடுத்துட்டே இருப்பேன். அப்படியே நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.